Hello friends, welcome to Online Vidyalaya. NCERT Class 6 Hindi Chapter 9 Ticket Album Part 2 படிக்கலாம் இன்னைக்கு. நாகராஜனோட வீட்டிலிருந்து ராஜப்பா அந்த ஆல்பத்தை தூக்கிட்டு அவன் வீட்டு பக்கமாக ஓடுற வரைக்கும் பார்ட் 1ல் பார்த்தோம். இன்றைக்கி நாம் கர் ஜாக்கர் அதிலிருந்து படிக்கலாம். घर जाकर सीधा पुस्तक की अलमारी के पास गया और पीछे की और आल्बम छिपा दिया. घर जाकर ராஜப்பா வீட்டுக்கு போய் நேராக புஸ்தகக்கு அல்மாரிக்கே பாஸ் கயா, புஸ்தகத்தோட அலமாரி கிட்ட போனா. அப்புறம் பீச்சேக்கு ஆர் ஆல்பம் சிப்பாதியா, அல்மாரியோட பின்னாடி ஆல்பத்தை ஒளிச்சு வச்சான். உஸ்னே பாஹர் ஆக்கர் ஜாங்கா, வெளியே வந்து எட்டி பார்த்தா. ஜாங்கா அப்படின்னா எட்டி பார்க்கறது. பூரா ஷரீர் ஜெய்சே ஜல்னா லகாத்தா, உடம்பு முழுக்க அப்படியே எரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அவனுக்கு பயம், யாராவது நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயத்தில் உடம்பே எரியற மாதிரி இருந்துச்சாங்க. ஜல்னே லகாங்கிறது வந்து முகாவரம் கா சப்து. அந்த பயத்தை தான் இந்த இடத்துல ஜல்னே லகா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லகா சூக் ரஹாத்தா, அப்படியே தொண்டையே என்னாச்சு, வறண்டு போச்சாமா. தொண்டையில் என்னமோ வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அவனோட தொண்டையே காஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அவர் சேஹரா தம்தமானே லகாத்தா, அப்புறம் அவனோட முகமே அப்படியே செவந்து போச்சு. தம்தமானே அப்படின்னு அப்படி பழக்க ஆரம்பிச்சிருச்சு. ராத் 8 பஜே அப்பு ஆயா, ராத்திரி 8 மணிக்கு அப்பு வந்தான். அப்பு வந்து நாகராஜனுக்கும் ராஜப்பாவுக்கும் ஃப்ரெண்டு. அவன் ராஜப்பாவோட வீட்டுக்கு வந்தான். ஹாத் பாவ் ஹிலாக்கர் உஸ்னே பூரி பாத் கஹ் சுனாயி. ஹாத் பாவ் ஹிலாக்கர் அப்படின்னு கையை காலி அப்படியே அசைச்சிக்கிட்டே அப்படியே ஆக்ஷனோட பூரி பாத், அவன் வந்து என்ன சொன்னான், முழு கதையும் சொன்னான் ராஜப்பா கிட்ட. சுனா தும்னே, கேள்விப்பட்டியா நீயே, நாகராஜனுக்கு ஆல்பம் கோகையா, நாகராஜனோட ஆல்பம் காணாமல் போயிருச்சு. ஹம் தோனும் ஷஹர் கயே ஹுயே தே, நாங்கள் 2 பேரும் சிட்டிக்கு போயிருந்தோம். லவுட்கர் தேக்கா தோ ஆல்பம் காயப், திரும்பி வந்து பார்த்தா ஆல்பத்தை காணோம். லவுட்கர் அப்படின்னா ரிட்டன் பேக், காயப் அப்படின்னா மிஸ்ஸிங். ராஜப்பா சுப் ரஹா, ராஜப்பா அமைதியாக இருந்தான். உஸ்னே அப்புக்கோ கிசி தரஹ் டாலா, அவன் அப்புவை எப்படியாவது அவாய்ட் பண்ண நினச்சான். उसके जाते ही उसने झट कमरे का दरवाज़ा बिठा लिया और अलमारी के पीछे से आल्बम निकाल कर देखा. उसके जाते ही, அவன் போனதுக்கு அப்புறமா உஸ்னே ஜட், அவன் வேகமாக கமரே கா தர்வாஸா, ரூமோட கதவை பிட்டா லியா, இழுத்து மூடுனான். அவர் அல்மாரிக்கே பீச்சேசே, அல்மாரியோட பின்னாடி இருந்து ஆல்பம் நிக்கால்கர் தேக்கா, ஆல்பத்தை வெளியே எடுத்து பார்த்தா. உசே ஃபிர் சிப்பா தியா, அப்புறம் திரும்ப அதை ஒழிச்சு வச்சிட்டான். டர்தா கஹீம் கோயி தேக்னாலே, பயந்தா யாராவது பார்த்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பயந்தான். ராத் மே கானா நஹீம் காயா, ராத்திரியில் உணவு எதுவும் சாப்பிடல, நைட்டு டின்னர் எதுவும் சாப்பிடவே இல்லை ராஜப்பா. பேட் ஜெய்சே பரா ஹுவாத்தா, வயிறு அப்படியே நிறைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு பயம் இல்லையா, அதனால சாப்பாடை இறங்கலை, வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்கிறாங்க. சாராகர் சிந்திது ஹோகையா, வீட்டில் எல்லாரும் கவலைப்பட்டாங்க, ஏன் பையன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் கவலைப்பட்டாங்க. உஸ்கா சேஹரா பயானக் ஹோகையாத்தா, அவனோட மூஞ்சியே பயானகமாக இருந்துச்சு, பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. रात उसने सोने की कोशिश की पर नींद नहीं आई. ராத்திரியில் உஸ்னே, அவன் சோனேக்கு கோஷிஷ் கி, தூங்க ரொம்பவே கஷ்டப்பட்டான், ஏன்னா அவனுக்கு தூங்கவே முடியல. பர் நீந்து நெஹி ஆயத்தி, தூங்கணும்னு நினச்சா கூட அவனால் தூங்கவே முடியல. நீந்து அப்படின்னா தூக்கம், நெஹி ஆயினா தூக்கமே வரல. ஆல்பம் சிர்ஹானி தக்கியே கே நீச்சே ரகக்கர் சோகையா, ஆல்பத்தை தலகாணிக்கு கீழே வச்சுட்டு தூங்கிட்டான். சுபஹ் அப்பு தோபாரா ஆயா, காலையில் அப்பு
ரெண்டாவது வந்தான். தோபார் அப்படின்னா செகண்ட் டைம். காலையிலையும் வந்திருக்கான். முதல் நாள் தான் வந்துட்டு போனால் திரும்பவும் காலையில் வந்திருக்கான். ராஜப்பா தப் பி பிஸ்தர் பர் பைட்டா தா. ராஜப்பா அப்பவும் அப்படியே கட்டிலேயே தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ சுபஹ் நாகராஜனுக்கே கர் ஹோக்கர் ஆயாத்தா. அப்போ காலையில் நாகராஜனோட வீட்டுக்கு போயிட்டு தான் இங்கே வந்திருக்கான். அப்புறம் அப்பு கேட்குறான், கல் தும் உஸ்கே கர் கயே தே, நேத்து நீ அவன் வீட்டுக்கு போயிருந்தியா? அப்புனே பூச்சா. அப்பு கேட்டா. राजप्पा की सांस जैसे ऊपर की ऊपर और नीचे की नीचे रह गई. அது கேட்டதும் ராஜப்பாவுக்கு வந்து சான்ஸ் அப்படின்னா மூச்சு. ராஜப்பாவோட மூச்சு அப்படியே மேலே மேலே அப்புறம் கீழே கீழே போய் வந்துச்சு. ஃபிர் சிர் ஹிலா தியா. அப்புறம் தலையாட்டினான். வஹ் ஜிஸ் தரஹ் சாஹே சோச்லே. அவன் எப்படி வேணும் எடுத்துக்கட்டும், ஆமான்னும் இல்லை இல்லைன்னும் எப்படி வேணும் எடுத்துக்கிட்டுக்கோங்கிற மாதிரி மண்டைய ஆட்டினான். कामाक्षी ने कहा था कि हमारे जाने के बाद काली तुम वहाँ आए थे. காமாட்சி சொன்னா என்னன்னா, நாங்கள் 2 பேரும் போனதுக்கப்புறம் ஹமாரே ஜானிக்கே பாத் அப்படின்னா நாங்கள் போனதுக்கப்புறமா நீ மட்டும்தான் வந்தியாமா. அப்போ போல அப்போ சொன்னான். राजप्पा को समझते देर नहीं लगी कि अब सब उस पर शक करने लगे हैं. शक அப்படின்னா சந்தேகம், டவுட். ராஜப்பாக்கோ சம்ஜ்தே. ராஜப்பாவுக்கு புரியறதுக்கு தேர் நெஹி லகி, நேரம் லேட்டெல்லாம் ஆகலை. தேர் அப்படின்னா லேட் ஆகலை. அதாவது அவன் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் என்னன்ட்டு. அப் சப் இப்போ எல்லாரும் உஸ்பர் ஷக்கு கர்னே லகேஹேன், அவன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க அவனுக்கு டைம் ஆகலை. ஏன்னா வந்து நீ மட்டும்தான் வந்துட்டு போனியாம்மா அப்படின்னு சொல்லி வந்து அவன் கேட்குறான் அப்படின்னு அப்போ அவன் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான். कल रात से नागराजन लगातार रोए जा रहा है. நேற்று ராத்திரியிலிருந்து ராஜப்பா லகாத்தார் அப்படின்னா கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கான். உஸ்கே பாப்பா ஷாயது புலிஸ்கோ கபர் தே. அவனோட அப்பா ஒரு வேளை ஷாயத் அப்படின்னா மேபி ஒரு வேளை வந்து அவங்க அப்பா போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போனே ஃபிர்கஹா. அப்புறம் சொன்னான். ராஜப்பா ஃபிர்பி சுப்ரஹா. இது சொன்னதுக்கு அப்புறமும் ராஜப்பா சும்மாவே இருந்தான், அமைதியாக இருந்தான். ஃபிர்பின்னா அதுக்கு அப்புறமும் கூட சுப்ரஹா அமைதியாக இருந்தான். உஸ்கே பாப்பா டிஎஸ்பி கே தஃப்தர் மே ஹி தோ காம் கர்த்தே ஹேன். அவனோட அப்பா டிஎஸ்பி ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. பஸ் பஹ் பலக் ஜப்பட் தே அவர் புலிஸ்கி ஃபௌஜ் ஹாஜிர். பஸ் அப்படின்னா டக்குன்னு, அதாவது சொன்னதும் அப்படிங்கிற மாதிரி. பலக் ஜப்பட்டுதேன் கண்ணை சிமிட்னா போதும். அவர் அப்புறம் போலீஸ்கி ஃபௌஜ் ஹாசிர், போலீஸ் ஃபோர்ஸே வந்து நிற்கும். ஹாசிர் அப்படின்னா ப்ரெசண்ட். கண்ணை சிமிட்னா போதும் இங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெய்ஸே ஆகேமே கீ டால் ரஹாத்தா. அப்போ அப்படி ஆகுமே அப்படின்னா நெருப்பில் கீ டால் ரஹாத்தா அப்படின்னா நெய்யை ஊற்றினா. ரஹாத்தா அப்படின்னா ஊற்ற ஆரம்பித்தான் அப்படின்ட்டு. அதாவது ஆல்ரெடி அவன் வந்து பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். திரும்பவும் இதை வந்து சொல்லி எரியற தீயில எண்ணெயை ஊற்றுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி எரியற தீயில நெய்யை ஊற்றிட்டே இருந்தான். டால் ரஹாத்தா. அதாவது அப்போ என்னாகும், எரியற தீயில நெய்யை ஊற்றுனா இன்னும் நல்லா எரியும். அதுதான், அதாவது பயத்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டான்னு சொல்கிறதோட முகாவரம் கா சப்து தான் ஆகுமே கீ டால் ரஹாத்தா அப்படின்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாமுக்கெல்லாம் முகாவரம் கா சப்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆகுமே கீ டால்னா அப்படின்னா எரியற தீயில நெய்யை ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும்னா இதை சொல்லலாம். यह तो भला हुआ कि अपू का भाई उसे ढूंढता हुआ आ गया और अपू चलता बना. यह तो அதுக்கப்புறமா என்னாச்சு, அவனோட அண்ணன், அப்புவோட அண்ணன் அவனை தேடி வந்ததும் அப்போ கிளம்பிட்டான். ராஜப்பா கே பாப்பா தஃப்தர் சலே கயே தே. ராஜப்பாவோட அப்பா ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க. பாஹர் கா கிவாடு பந்துதா. வெளிக்கதவு சாத்தி இருந்தது. கேட் க்ளோஸ்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜப்பா அபி தக் பிஸ்தர் பர் பைட்டா ஹுவா தா.
ராஜப்பா அப்போ வரைக்குமே அபி தக் அப்போ வரைக்கும் பிஸ்தர் பர் கட்டிலேயே பைட்டா ஹுவாத்தா உட்காந்துட்டு இருந்தான். ஆதா கண்டா குஜர் கயா. ஆதா கண்டா அப்படின்னா ½ தாண்டிருச்சு. அவர் வஹ் உசி தரஹ் பைட்டா ரஹா. அப்போ அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தான். தபி பாஹர் கி சாங்கல் கடுக்கி. தபின்னா அப்போது பாஹர் கி சாங்கல் வெளியே காலிங் பெல் அடிச்சது. போலீஸ். ராஜப்பா புத் புதாயா. ஐயோ போலீஸ் தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்குனான். பீதர் சாங்கல் கயித்தி லகீத்தி. வெளியே உள்ள பீதர் அப்படின்னா உள்ள, சாங்கல் லகீத்தி அப்படின்னா பெல் சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. दरवाज़ा खटकने की आवाज़ तेज हो गई. दरवाज़ा खटकने की आवाज़ கதவை தட்டுற சத்தம் வேகமாக கேட்குது. राजप्पा ने तकिए के नीचे से आल्बम उठाया और ऊपर भागा. तकिए அப்படின்னா பில்லோ. ராஜப்பா வந்து பில்லோக்கு கீழே இருந்த ஆல்பத்தை எடுத்தான். அப்புறம் ஊப்பர் பாகா மேலே ஓடுனான், மாடிக்கு ஓடுனான். அல்மாரிக்கு பீச்சே சிப்பாதே. அல்மாரிக்கு பின்னாடி ஒழிச்சு வைக்கலாமா? நஹி வேண்டாம். போலீஸ்னே அகர் தலாஷி லி தோ பக்கடா ஜாயேகா. ஒருவேளை போலீஸ் தேடினாங்கன்னா, தலாஷின்னா சர்ச் பண்ணாங்கன்னா பக்கடா ஜாயேகா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆல்பம் கோ கமீஸ் கே நீச்சே சிப்பாக்கர் வஹ் நீச்சே ஆகையா. ஆல்பத்தை வந்து அவனோட கமீஸ் அப்படின்னா சட்டைக்கு கீழே ஒழிச்சு வச்சுட்டு கீழே வந்தான். बाहर का दरवाज़ा अब भी बज रहा था. வெளியே தர்வாசா அந்த கதவில் வந்து அப்பவும் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. கவுன் ஹே. யார் அது? அரே தர்வாசா கியூ நஹீ கோல்தா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. யார் அது? கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பீதர் சே சில்லாயி. அம்மா உள்ளேருந்து ஷவுட் பண்ணாங்க. சில்லாய் அப்படின்னா கத்துனாங்க. थोड़ी देर और हुई तो अम्मा खुद ही उड़कर चली आएगी. थोड़ी देर கொஞ்ச நேரம் ஆனதும் அம்மா खुद ही उड़कर அம்மா அவங்களாவே எழுந்து வந்துருவாங்க. ராஜப்பா பிச்வாடே கி और भागा. ராஜப்பா கொல்லப்புறத்தை நோக்கி ஓடுனா. பிச்வாடே அப்படின்னா பின்பக்கம். जल्दी से बाथरूम में घुसकर दरवाज़ा बंद कर लिया. जल्दी से வேகமாக பாத்ரூமில் குஸ்கர் நுழைஞ்சு தர்வாசா பந்து கர் லியா கதவை சாத்திக்கிட்டான். வேகமாக போய் பாத்ரூமோட கதவை சாத்திக்கிட்டான். அம்மா ने अंगूठी पर गरम पानी की देगची चढ़ा रखी थी. अंगूठी அப்படின்னா விறகடுப்பு. அம்மா வந்து விறகடுப்பில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நெருப்பு பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. சட்டாரஹி தீ நெருப்பு வச்சுருந்தாங்க. உஸ்னே ஆல்பம் கோ அங்குட்டி மே டால் தியா. அவன் ஆல்பத்தை நெருப்பில் போட்டான். ஆல்பம் ஜல்னே லகா. ஆல்பம் எரிய ஆரம்பிச்சது. கித்தனே பியாரே டிக்கெட்டு தே. எவ்வளோ அழகான டிக்கெட்டு. ராஜப்பாக்கி ஆங்கோமே ஆன்சு ஆகை. ராஜப்பாவோட கண்ணுகள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஆன்சு அப்படின்னா கண்ணீர், டிஎஸ். தபி அம்மா கி ஆவாஸ் ஆயி. அப்போது அம்மாவோட சத்தம் கேட்டுச்சு. ஜல்தி சே ஆத்தோ நஹாக்கர். வேகமாக வந்து குழி அப்படின்னு சொல்லி அம்மா கத்துறாங்க. ஜல்தி சே ஆத்தோ நஹாக்கர்னா சீக்கிரம் வந்து குழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாகராஜன் துஜே டூண்டா ஹுவா ஆயா ஹே. நாகராஜன் உன்னை தேடி வந்திருக்கான். राजप्पा ने निकर उतार दी और गीला तौलिया लपेट कर बाहर आ गया. நாகராஜன் நிக்கரை கழட்டிட்டு கீலா தௌலியானா ஈரமான துண்டு லப்பேட்டுக்கர் கட்டிக்கிட்டு பாஹர் ஆகையா. ராஜப்பா வந்து குளிக்கலாம் இல்லை, நெருப்பில் வந்து ஆல்பத்தை மட்டும் போட்டுட்டு அம்மா கூப்பிட்டதும் உடனே வந்து அதை போட்டிருந்த ட்ராயரை கழட்டிட்டு ஒரு ஈரமான துண்டை மட்டும் எடுத்து கட்டிட்டு வெளியே வந்தான். கப்படே பதல் கர்வக ஊப்பர் கையா. துணியை மாற்றிட்டவன் மாடிக்கு போனான், மேலே போனான். நாகராஜன் குர்சி பர் பைட்டா ஹுவாத்தா. நாகராஜன்
சேரில் உட்காந்துட்டு இருந்தான். உசே தேக்தே ஹி போலா, அவனை பார்த்ததும் சொன்னான் நாகராஜன், மேரா ஆல்பம் கோ கயா ஹே யார். ஃப்ரெண்ட், என்னோட ஆல்பம் தொலைஞ்சு போச்சு, என்னோட ஆல்பத்தை காணோம். கோ கயா அப்படின்னா மிஸ்ஸிங், காணோம். உஸ்கா சேஹரா உத்தரா ஹுவாத்தா, அவனோட மூஞ்சியே வாடி இருந்துச்சு. காஃபி ரோக்கர் ஆயாத்தா ஷாயத் அப்படின்னா ரொம்பவே அழுதுட்டு இருந்திருப்பான் போல, அதனால தான் மூஞ்சியே வாடி இருக்கு. கஹா ரஹாத்தா தும்னே, எங்கே வச்ச நீ? ராஜப்பானே பூச்சா, ராஜப்பா கேட்டான். அதை நீ எங்கே வச்ச அந்த ஆல்பத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷாயத் தராசுமே, அவன் என்ன சொல்கிறான், நான் ட்ரால தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ட்ராயரில் தான் இருக்கும். ஷஹர் சே லௌட்டா தோ காயப், சிட்டியிலேருந்து திரும்பி வந்து பார்த்தா காணோம். நாகராஜன் கி ஆங்கோ மே ஆன்சோ ஆகையே, நாகராஜனோட கண்கள்லேருந்து தண்ணி வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு. ராஜப்பா சே சேஹரா பச்சாக்கர் உஸ்னே ஆங்கே போஞ்ச்லி, ராஜப்பாவோட சேஹரா பச்சாக்கர், ராஜப்பாசே அப்படின்னா நான் ராஜப்பாலிருந்து அவங்கிட்ட இருந்து, சேஹரா பச்சாக்கர் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு, உஸ்னே ஆங்கே போஞ்சிலி அவனோட கண்களை தொடச்சிக்கிட்டு, அவனுக்கு தெரியாமல் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறான். ரோ மத்தியார், அழாத. ராஜப்பானே உசே புச்சுக்கார, அவனை அணைச்சிக்கிட்டான். வஹ் ஃபஃபக் ஃபஃபக் கர் ரோதி, அப்படி தேம்பி தேம்பி அழுதான். ராஜப்பா ஜட் நீச்சே உதர் கர் கயா, एक मिनट में वह ऊपर नागराजन के सामने था. ராஜப்பா ஜட்டுன்னா வேகமாக, டக்குன்னு நீச்சே உதர்கர் கயா, கீழே போனான். एक मिनट में, ஒரு மினிட்லேயே, वह ऊपर नागराजन के सामने था, ஒரு நிமிடே வந்து திரும்ப நாகராஜன் கிட்ட வந்துட்டான். उसके हाथ में उसका अपना ஆல்பம் தான், அவன் கையில் அவனோட அப்பனா ஆல்பம்னா அவனோட ஆல்பம் இருந்துச்சு. அவனோட ஆல்பத்தை எடுக்கிறதுக்கு, அவனோட ஆல்பம்னா இது வந்து ராஜப்பாவோட ஆல்பம். அவன் நாகராஜனோட ஆல்பத்தை தான் நெருப்பில் போட்டுட்டானே பயந்து போய். இப்போ கீழே வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி கீழே போய் ராஜப்பா வந்து அவனோட ஆல்பத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். உஸ்கே ஹாத்துமே உஸ்கா அப்பனா ஆல்பம் தான், அவனோட கையில் அவனோட ஆல்பம் இருந்தது. லோ யஹ் ரஹா மேரா ஆல்பம், எடுத்துக்கோ என்னோட ஆல்பத்தை. அப் இசே தும் ரகுலோ, இப்போ இதை நீ எடுத்துக்கோ. ஐசே கியூ தேக் ரஹே ஹோ, ஏன் பார்க்குற இதை அப்படின்னு சொல்லி, நீ என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். மசாக் நஹீ கர் ரஹா, நான் வந்து விளையாட்டா இல்லை, சச்சு கஹாத்தும் உண்மைதான் சொல்கிறேன். இசே அப் தும் ரகுலோ, இப்போ இது நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறான். பஹலா ரஹே ஹோ யார் அப்படிங்கிறான், வந்து விளையாடாத அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார் அப்படின்னா ஃப்ரெண்டுங்கிற மீனிங், விளையாடாத நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான் நாகராஜன். நாகராஜனுக்கோ ஜெய்சே யக்கீன் நெஹி ஆயா, நாகராஜனால் இதை நம்பவே முடியலை. யக்கீன் அப்படின்னா பிலீவ், நம்பிக்கை. யா நெஹி யார், இல்லை, சச்முச் தும்கோ தே ரஹா ஹோ ரக்லோ, உண்மையாகவே நீ இது எடுத்துக்கோ, ரக்லோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ராஜப்பா பலா அப்பனா ஆல்பம் உசே தே தே, ராஜப்பா வந்து அவனோட ஆல்பத்தை அவனுக்கு கொடுத்தான். கைசா சம்த்கார் ஹை, எவ்வளவு ஷைனிங்காக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. நாகராஜனுக்கோ அபிபி யக்கீன் நெஹி ஆ ரஹா தா, நாகராஜனால் இப்போ கூட அதை நம்பவே முடியலை. பர் ராஜப்பா அப்பனி பாத் பார் பார் தோஹரா ரஹா தா, ஆனால் ராஜப்பா வந்து அவனோட பேச்சை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தான். நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தான். உஸ்கா கலா பர் ஆயாத்தா, அவனோட தொண்டையே நிறைஞ்சிருந்துச்சு, அதாவது அவனால் பேசவே முடியல. கலா அப்படின்னா தொண்டை, கழுத்தில் அப்படி நிறைஞ்சிருக்கு. அழுக வரும்போது அப்படி ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு இருக்கு. ठीक है, சரி, मैं इसे रख लेता हूँ, சரி நான் இதை எடுத்துக்கிறேன். पर तुम क्या करोगे, அப்புறம் நீ என்ன செய்வே, ஆனால் நீ என்ன செய்வே அப்படின்னு சொல்லி
நாகராஜன் கேட்குறான். சரி நான் இதை எடுத்துக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துட்டா அப்புறம் இவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். முஜே நஹி சாஹியே, எனக்கு வேண்டாம். क्यों तुम्हें एक भी टिकट नहीं चाहिए? ஏன் உனக்கு ஒரு டிக்கெட்டு கூட வேண்டாமா? நெஹி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜப்பா சொல்கிறான். पर तुम कैसे रहोगे बगैर किसी टिकट के? அப்புறம் நீ வந்து எப்படி இருப்ப? இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் இல்லாமல், ஒரு டிக்கெட் கூட இல்லாமல் நீ எப்படி இருப்ப? ரோதா கியோ ஹே யார், ஏன் அழற அப்படின்ட்டுலாம் நாகராஜன் ராஜப்பாவை நோக்கி கேட்குறான். லே எடுத்துக்கோ, इस आल्बम को तू ही रख लो, இந்த ஆல்பத்தை நீயே எடுத்துக்கோ. இத்தனி மேகனத்து கீ ஹே தூனே, அதாவது இதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. மேகனத் அப்படின்னா ஹார்ட் ஒர்க். நீ இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்ப. நாகராஜன் சொன்னான், இல்லை நீயே எடுத்துக்கோ, இது எனக்கு வேண்டாம், இதெல்லாம் சேர்க்கறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லி நாகராஜன் சொல்கிறான். நெஹி தும் ரக்லோ, இல்லை வேண்டாம், நீயே எடுத்துக்கோ. லேக்கர் சலே ஜாவோ, எடுத்துட்டு கிளம்பு. ஜாவோ சலே ஜாவோ யஹாசே, போ இங்கிருந்து. வஹ் சீக்கா அவர் ஃபூட் கர் ரோதியா. வஹ் சீக்கா அப்படின்னா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்புறம் ஃபூட் கர் ரோதியா அப்படின்னா அப்படியே தேம்பி அழறான். நாகராஜனுக்கு சமஜமே குச் நஹி ஆயா, நாகராஜனுக்கு ஒன்றுமே புரியலை. இவன் ஏன் இப்படி சொல்கிறான், அப்புறம் ஏன் அழறான் அப்படின்றலாம் சொல்லி அவனுக்கு ஒன்றுமே புரியல. வஹ ஆல்பம் லேக்கர் நீச்சே உதர் கயா, அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு கீழே வர்றான். கம்மி சே ஆங்கேம் போச்சுதா ஹுவா ராஜப்பா பி நீச்சே உதர் ஆயா. கம்மி சே சட்டையில் வந்து அவனோட கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ராஜப்பாவும் கீழே இறங்கி வந்தான். தோனும் சாத்து தர்வாசே தக் ஆயே, ரெண்டு பேரும் தர்வாசை கதவு வரைக்கும் வந்தாங்க. பகுத் தன்யவாத், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு. மேங்கர் சொல்லும், நான் வீட்டுக்கு கிளம்பட்டா, நான் வீட்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாகராஜன் சீட்டியா முதர்னே லகா, நாகராஜன் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கினான். உதர்னே லகானா இறங்க ஆரம்பித்தான். சுனோ ராஜு, கேளு ராஜு, ராஜப்பானே புகாரா, ராஜப்பா கூப்பிட்டான். நாகராஜன்னே உசே பலட்டுக்கர் தேக்கா, நாகராஜன் அவனை திரும்பி பார்த்தான். பலட்டுக்கர் அப்படின்னா திரும்பி, தேக்கா அப்படின்னா பார்த்தான். ஆல்பம் தேதோ, ஆல்பத்தை கொடு. மை ஆஜ் ராத் ஜி பர்கர் இசை தேக்கனா சாத்தா ஹோ, நான் இன்னைக்கு ராத்திரி பூரா இதை பார்க்க ஆசைப்படுறேன். கல் சுப துமே தே ஜாவுகா, நாளைக்கு காலையில் உனக்கு நான் தந்துடுறேன். டீக்கு ஹே, சரி அப்படிங்கிறான் நாகராஜன் ने उसे ஆல்பம் लौटा दी और चला गया. நாகராஜன் இதை திருப்பி கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். ராஜப்பா ஊப்பர் ஆயா, ராஜப்பா வந்து மேலே போனான். ஊப்பர் ஆயன்னு மேலே வந்தான். ஸ்டெப்ஸ் ஏறி மாடிக்கு வந்துட்டான். உஸ்னே தர்வாசா பந்து கர் லியா அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டான். அவர் ஆல்பம்க்கு சாத்தீஸே லகாக்கர், அப்புறம் அந்த ஆல்பத்தை வந்து சாத்தீஸே லகாக்கர் அப்படின்னு அப்படியே மார்போடு அணைச்சிக்கிட்டான். அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறது. ஃபூட்டுக்கர் ரோதி, அப்படியே தேம்பி அழுதான். ஏன்னா அவன் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொன்றும் கலெக்ட் பண்ணான். இந்த மாதிரி வந்து நான் நெருப்பில் போட்டுட்டேன், நான் ஃபஸ்ட்டு அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தப்பு, அதுக்கப்புறம் வந்து நெருப்பில் போட்டுட்டான், இப்போ இவனோட ஆல்பத்தையும் அவனுக்கு கொடுக்க வேண்டி வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஆசையாக ஒரு குழந்த மாதிரி பார்த்துட்டேன், அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்னான் இல்லையா, அவ்வளோ ஆசையாக பார்த்துட்டு இருந்த அந்த ஆல்பத்தை இப்போ கொடுக்க போகிறேனே, போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் தப்பெல்லாம் நினச்சி அவன் புரிஞ்சுக்கிட்டு அழறான். இப்படி தான் வந்து அவன் வந்து ஃபஸ்ட் அந்த ஆல்பத்தை அங்கேருந்து ஜலசனால், அப்புறம் அது அங்கேருந்து ராஜப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தப்பு சரி செய்கிறதுக்கு இப்போது அவனோட ஆல்பத்தையே திருப்பி கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டான். இந்த டிக்கெட் ஆல்பங்கிற கதை வந்து எழுதினவர் சுந்தரா ராமசுவாமி, தமிழில் இருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது சுமதி ஐயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.